கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா ஊத்துக்குழி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா முன்னாடி வந்து உட்கார்றமனே. அதனால் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்தல கருப்பசாமி வந்து நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே சிக்கலாக இருக்குது. அப்படி தானே? எல்லாத்தையுமே சிக்கலாக இருக்குது. இப்படி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என் மகனையும் சரி பண்ணணுமா? என்ன பண்ணலாம்? அதனால் தப்புடா மகனே. சரியா? உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் தப்புன்னா நீ என்ன பண்ணிக்கணும்? திருத்திக்கணும். இன்னையோட திருத்திடணும். சரியா? அதனால் நீ திருத்தினா தான் நீ கேட்டதை நான் கருப்பை வாங்கி கொடுப்பேன். வருமானம், தொழில் அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணணும்? உனக்கு நாளையிலேருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் போன சிக்கல் இல்லாமல் தீர்த்து கொடுத்துட்றேன். அதெல்லாம் பயப்படவே வேணாம்டாமானே. அதனால் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு போய் அவனையும் கேட்கக்கூடாது. அவனுக்கு 8 நாள் டைம் கொடுத்துருக்கேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். சரியா? எப்படி இருப்பேன்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னு இப்போ போட்டது தான் பேசு. சரியா? அதனால் நீயே சொல்லியிருக்க நான் திருத்திக்கணும் சொன்னையில. அதனால் உன் தகப்பன் கேட்க மாட்டேன். சரியா? நானும் நீ தான் டீல் பேசியிருக்கேன். அப்படி தானே? அதில் வந்து கொஞ்சம் கூட திரும்பிச்சு அப்படின்னு வச்சுக்க, இந்த மாதிரி தான் கிட்டவா இதை குடி. டக்குன்னு குடி. அதனால் 8 நாள் டைம் இன்னையோட மறந்துடணும். சரியா? அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டதோட நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டதும் கருப்பை நான் வாங்கி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதனால் கருப்பசாமி நம்ம படிப்பு கொஞ்சம் மாற்றி எடுத்துடலாமா? அப்படி தானே? மாற்றி எடுத்துடலாம். அதனால் இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் மாற்றி எடுத்துடலாம். அதே போல் கருப்பசாமி நீயும் நான் சொன்ன மாதிரி நடந்துடணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே போல் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்பட வேணாண்டாமானே. இந்த 3 கனி கொடுத்துட்டு போகிறேன், 2 பக்கம் அறுத்து போட்டுரு. சரியா? இங்கே செய்கிறவக்கும் சரி அங்கேயும் சரி. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி செஞ்சேரி மலை வச்சுப்பா. செஞ்சேரி மலை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்தல நமக்கு வரவு செலவு எல்லாம் போய் எல்லா பக்கம் போய் லாக் ஆகி நிற்கிது. அதனால் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு வர வச்சு கொடுத்து இருக்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்க வச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக தப்பிக்க வச்சிடறேன். போய் காலைல வந்துட்டுவான். படியிலேருந்து ஒரு 3 கனி எடுத்துகிட்டு வைப்பா. அதனால் கருப்பசாமி போய் பார்த்துட்டு வந்தேன்டாமானே. பார்த்துட்டு வந்ததில் ஆமாம் இன்னும் ஒரு 18 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் யார் யார் கொடுக்கணுமோ எல்லார்த்தையும் போய் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம்ல. பார்த்தா அப்படின்னா நம்ம நினச்சதோட கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குற மாதிரி உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு தானே. இருந்தாலும் 3 மாதம் நேர காலம் சரியில்லை. அதனால் யாருக்கிட்டவும் தேவையில்லாமல் பேசி வார்த்தையை விட்டுறக்கூடாது. நமக்கு தேவை வர வேண்டியதை வர வைக்கணும். அதனால் கொஞ்சம் பணிவாகவே போ. 18 நாளைக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கொடுத்தா பணத்தை கொடுத்தா வாங்கிக்க. யாரும் கொடுக்கலினாலும் 18 நாள் எதுவும் பேச வேணாம். 18 நாளைக்கு அப்புறம் போய் பார். நீ பார்த்த அப்படின்னா நீ கேட்டதோடு உனக்கு கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது அமாவாசை அன்னைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். கிட்டவா அமாவாசை அன்னைக்கு கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு நான் கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறப்போ இந்தா இது 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு வழி இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு தரணும். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் எம்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படி தப்பா. அதனால் கருப்பசாமி உள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்போ சரி இல்லாமல் இருக்குமானே. அதை ஒரு 3 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஒதுங்குச்சு அப்படின்னா ஏன்னு கேட்டுறாது. சரியா? அதை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வர ஜனவரி 1லேருந்து நம்ம கேட்டது போல் மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படியே படிப்படியாக மேலே ஏறிடலாம். அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் எந்த உன்னி ஏமாற்றமெல்லாம் எதுவுமே வராது. நான் கருப்பன் கூட இருந்து நான் உனக்கு கூட இருந்துறேன். நீ வர வேண்டியது என்ன பண்ணணும்? வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு கிடா வெட்டி
வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும் வர்ற ஆடியிலேருந்து. சரி. சரியா? அதே போல் விசேஷத்துக்கு என்னை வந்து கலந்துடணும். சரி. மாதத்தில் ஒரு 2 டைம் கிடைக்கிறப்ப 5 நாளைக்கு ஒருக்க எனக்கு மாலையம் பாட்டில் கொடுத்துட்டு கனி மட்டும் வாங்கிட்டு போ. எண்ணி 3 வருஷம் முடியறதுக்குள்ளே நம்ம எவ்வளவு லட்சம் இழந்தோமோ மீண்டும் அதே நிலைமையில கொண்டு விட்டு உனக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். 3 வருஷத்தில் செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த தொழிலை அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வேறு மாதிரி போயிடலாம். நல்லபடியாக படிக்க வச்சு நான் கருப்பசாமி கேட்ட மார்க்கும் வாங்கி எந்த படிப்புக்கு போகணுமோ அந்த அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கருப்பம் கூடவே வரம்பா. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். வெயிட் பண்ணி பட்டு போப்பா. கருப்பசாமி இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும். அதை பாங்க வச்சுக்கணும். நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை சுற்றி பார்த்தல கருப்பசாமி. ஆமாம், நமக்கு வந்து இப்போ நகை திருட்டு போச்சுல. அதனால் கருப்பசாமி இப்போ எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். முதல்ல ஒன்று திருட்டு போச்சு, ஞாபகம் இருக்கா? போச்சு இல்லையா? இப்போ அவங்க தான் கைவரிசையை மறுபடியும் காட்டியிருக்கேன். அதனால இப்போ வீரியமாக பேசுகிறேன். முடிஞ்சால் பார்த்துக்குவோம். அப்படியே இல்லையா? அதுதான் சொல்கிறேன், முடிஞ்சால் பார்த்துக்க. அதனால் கருப்பசாமி நான் தக்க தண்டனை கொடுத்து முடிஞ்சால் வர்ற தை 3ஆம் தேதிக்குள்ளே பொருள் கொண்டாந்து போட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன தண்டனை கொடுத்தாலும் ஒரு கையும் ஒரு காலும் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேன். நீ போய் பார்த்துடக்கூடாது. பார்க்க மாட்டீங்கள? போய் காலை விட்டுவோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு சீக்கிரமாக அதை கொண்டாந்து சேர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பார்ப்போம். இல்லைன்னா நான் தக்க தண்டனை கொடுத்துட்றேன். அதே போல் அமாவாசை அன்னைக்கு எனக்கு வரமிளகா 1 கிலோ வாங்கிட்டு எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு. அதுக்கு உண்டான தண்டனை அது வரைக்கும் வழக்காடி பார்ப்பேன். சரியாக வரும்னா கொண்டாந்து போட சொல்லிடலாம். இல்லைன்னா தக்க தண்டனையை நான் கொடுத்துறேன். கிட்டவா. அதே மாதிரி நமக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? கடனையும் நல்லபடியாக கட்டி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு கருப்பசாமி கொடுத்துறேன். கூடவே விரும்பும். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு 2 நாளைக்கு அம்மாவாசனைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் மகனுக்கு வேண்டி வந்து கேட்க வந்தான். நான் வந்து தகப்பன் திருந்தியாச்சா திருந்தலையா? சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டினது என் மகன் ஒருத்தர் நிப்பாட்டினியா? திருந்திட்டுமா இல்லையா? திருந்தியாச்சு. அதனால் கருப்பசாமி வந்து மகனை சேர்த்தி வச்சு எந்த சிக்கல் இல்லாமல் எனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சிடணும். அதே போல் இன்னொருத்தனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அப்படி இல்லையா? அதனால் வேலையும் கருப்பசாமி அடுத்த ஒரு 23 நாள் பொறுமையாக நல்ல வேலையாக கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நான் சொன்ன வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவனையும் திருத்தி கொண்டு வந்து கருப்பசாமி சேர்த்தி கொடுத்துறேன். அதே மாதிரி இருக்கிற இடத்துல சிக்கலா? என்ன சிக்கல்? காலி பண்ண சொல்கிறேன். அதான் போய் பார்த்தா ஏதோ ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்குதுரா அப்படின்னு. அதனால் என்ன பண்ணலாம்? மாற்றிடலாமா? அப்படியா? சரி, போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். அங்கேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வர முடியுமா? வியாழக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடு. நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் உனக்கே அதை கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கிட்டவா. இருக்குது அப்படின்னா அதே ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் 2 பசங்களையும் ஒருத்தனுக்கு வேலை ஒருத்தனை கொண்டாந்து நான் சேர்த்திடுறேன். கருப்பை நான் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி பாலக்கோடு வச்சுப்பா. ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வாழ்க்கை, மகனுக்கு ஒரு நல்ல வேலை. தமிழ் தெரியாத இடமான நீ கூட வா. அதனால் ஒரு நல்ல வேலையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைக்கணும். அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி ஒரு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் சொன்னபடி கேட்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துடலாம். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் செட்டு சரியில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? அதையை பிரித்து மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு எல்லாரும் போல நல்லபடியாக அவனை வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு 3 மாலை மட்டும் வேணும். ஒரு பாட்டில் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்? எனக்கு அம்மாவாசைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரியா? 3 மாலை எனக்கு சுருட்டு. இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டதோடையே கருப்பசாமி எண்ணி 90 நாளுக்குள்ளே சொன்னபடி கேட்க வச்சு சிக்கல் இல்லாமல் மாற்றி அமைச்சு சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி பண்ணிடுவோம். 2வது நல்ல வேலை நல்ல வாழ்க்கை, அது நான் தொடாவி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதுக்கு தான் சொன்னேன், இப்போ தொட்டால் கீழே விழுந்துடும். அதுக்கு தான் 3 மாலை கேட்டிருக்கேன். நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. நான் கருப்பசாமி கூடவே விரும்பும். அதை இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்கணும். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். சரியா?
உள்ளுக்கு புழிஞ்சு குடிச்சிடணும். அவனுக்கு மகனுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ நீ மட்டும் உள்ளுக்கு சாப்பிட சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறோமோ. அதை வந்து நிலவாசப்படி கட்டி விட்டுரு. கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா, கவுந்தப்பாடி. அதனால் கருப்பசாமி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், நீ உட்காரு கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது நம்ம எடுத்த காரியத்திலேருந்து ரிவேர்ஸ் போகாமல் அலைஞ்ச காலுக்கு எனக்கு ஒரு நிம்மதியாக எனக்கு ஒரு இது கிடச்சிடணும். கண்டிப்பாக கிடச்சிருந்தோம்மானே. நாளைக்கு இது ஆரம்பம், சரியா? அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். அதனால் சிக்கல் அங்கே உருவாக ஆரம்பிச்சிடும். அதே போல் உருவாக்கி நீ கேட்டது போலையே நம்மளுக்கு சாதகமாகவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த கருப்பசாமி மாடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை. அதனால் நமக்கு வந்து யாருக்கு பண்ணி வச்சுருந்தாலும் எனக்கு கண்ணுக்கு காட்டணும்ப்பா. அதனால பக்கத்து தோட்டத்தில் ஏதாவது சரியில்லையா, இல்லை பெத்த தாய் தான் சரியில்லையா, அப்படி தானே மகளே? அதனால் 2 பக்கமே சிக்கல் இருக்குது, 2 பக்கமே சிக்கல் இருக்குது. அதனால் ஒரு 4 நாள் நல்லா இருக்கிற மாதிரி கண்ணில் காட்டணும் பார்த்தியா? அது வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் மீண்டும் நடந்திருக்கு. அது நடந்தாலும் கருப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் நல்லா இருக்கணும். அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு தருவேன். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதுக்குண்டான வழி 2 சைடுலேயுமே இருக்குடாமானே. அதனால் எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஒன்றை கொண்டு தோட்டத்தில் 4 அறுத்து போட்டுரு நீ இருக்கிற இடத்துல. அதே போல் பக்கத்து வீடா அப்படி தானே? அதனால் உன்னோட இருப்பிடத்தை சுற்றி 4 பக்கம் அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டு நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே வரும்போது இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஜூஸ் போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிடும், சரியா? வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டேனே, நான் கேட்டது நடந்துடும். இதை சிக்கலை தீர்க்கணும். அதனால் அதுக்கு கொடுக்கறதுக்கு அன்றைக்கே நான் கொடுத்துட்டேன், அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் மறுபடியும் அதை சொல்ல வேண்டியதில்லை, நான் உனக்கு அமைச்சு தரப்போம். கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அடுத்த எக்ஸாம் எப்படாமானே? 10ஆம் தேதி. அதனால் போகிறதுல வந்து இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக நமக்கு இதில் பாஸ் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும், சரியா? இப்போ 2 பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு உங்கள் மகனுக்கு 3ஆவது வேலை. அதனால் உனக்கும் வேலை கருப்பை உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்டாமானே. இதில் பாஸ் மார்க்கு போட்டு உனக்கு ஜெயிக்க வச்சு நல்லபடியாக கவர்மெண்ட்டு வேலை. அதனால் இப்படி தள்ளிக்குவர். அதனால் கவர்மெண்ட்டு வேலை உனக்கு வாங்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இந்த இதில் மிஸ் ஆகாது. அதனால் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் எல்லோரும் போல் சந்தோஷம் இருந்து நோய் நொடி இல்லாமல் வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் போதுமா? கருப்பை நான் கூடவே வரம்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சாமி மறுபடி அந்த ஒரு அவினாசி வச்சுப்பா. அவினாசி என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எப்படியாவது நம்ம செய்கிற தொழிலில் சிக்கல் இல்லாமல் எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி வெளியில் கொண்டாந்து விட்டுறணும். அதாண்டமான கண்டிப்பாக அதில் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம். அதனால் கருப்பசாமி புதுசாக இன்னொரு ஆள்னால பிரச்சனை வருமா? அப்படி தானே? அது எது வந்தாலும் பார்த்துக்கலாம். வர்றது ஒரு சிலது வரத்தான் செய்யும். அவன் வந்து நல்ல ஆள் கிடையாது. உனக்கு நல்லவனுக்கு அவன் நல்லவன் தான், பேச்சில் நல்லா பேசுவேன். ஆனால் உள்நோக்கம் அவனுக்கு சரியில்லைன்னு உனக்குமே தெரியுமே, தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி அது சரியில்லை அப்படிங்கிறதுனால அதை மாற்றுறதுக்குள்ளான வாய்ப்பு அதுலேருந்து தொழிலேருந்து வெளியில் வந்தால்தான் உண்டு. அதனால் நாசூக்காக வர்றதுக்குள்ளான வழி பண்ணிடுவோம். நல்லபடியாக உனக்கு அமைச்சும் கொடுத்துறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். போய் காலைல விட்டுருவோம். அதனால் நம்ம செய்கிற தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? நல்லபடியாக ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சத்துக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறேன். ஆனால் நிதானமாக போக சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதனால் நிதானமாக மட்டும் போ. நீ கேட்டது போல் கருப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல், யாருக்கு நோய் நொடி இல்லாமல், கெட்டதுன்னு உன்னோட குடும்பத்துக்குள்ளே எதுவும் நடக்காமல் இருந்தால் போதும். இல்லை உடல்நல மகளுக்கு சரியில்லாதது இயற்கையாக இருக்கிறது தான். அதனால் வந்து ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீ அஞ்சவே வேண்டாம். நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் வருமுடாமான வந்தாலும் அதுக்குத்தான் நீ கவனமாக மட்டும் இரு. முதலீடு நம்மளது உள்ளே போடாமல் ஒரு சில விஷயத்தில் கவனமாக மட்டும் இரு. இன்னொரு காலம் நல்லவனாரு கெட்டவனாரு உங்கள் அண்ணுக்கு வெளியிலுடைய தரும். நான் கருப்பை ஆனால் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா அப்படியா? அது வேணால் சீக்கிரமாக உனக்கு விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அதில் வந்தால் அதுலேயும் நமக்கு ஒரு ஷேர் வந்துடும். அதுக்குண்டான வழி நான் பண்ணி கொடுத்துறேன். வரும்ல உனக்கு? கண்டிப்பாக நான் அதே மாதிரி உனக்கு அமைச்சு தரப்போம். அடுத்த வாரம் நான் வந்து பாருப்பா.
கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், அதனால் சொன்னபடி கேட்கணும், எல்லாரும் போல் நிம்மதியாக வாழணுமா, அப்படித்தானே? அதனால் முதல் சொன்னபடி கேட்கணும். அதே மாதிரி சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக ஒரு பிள்ளையை பார்த்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி வர்ற மாசி மாதம் வரைக்கும் கல்யாணத்தை பேச்சு எடுக்கக்கூடாது, சரியா? மாசி மாதத்துக்கு மேலே உனக்கு நீ கேட்டதோடு உனக்கு நல்லபடியாக பொண்ணு நானாக தொலாவி அமைச்சு எல்லாரும் போல் அவனையும் நிம்மதியாக வாழ வச்சு ஒரு மனுஷனாக மதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே அவனுக்கும் நல்லபடியாக நானாக தொலாவி அமைச்சு எல்லாரும் போல் கருப்பை காப்பாற்றி கொடுப்பிந்தான். அதனால் மகனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? அதே மாதிரி மகளோட பிரச்சனையும் தீர்ந்துடும். அதே மாதிரி நீ நிம்மதியாக கடைசி காலத்தில் நிற்கணும்னா இன்னொரு 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். அப்போத்தான் உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். போய் விழுந்துட்டான், எந்திரிச்சு கருப்பசாமி உட்கார வச்சுருக்கேன், உன்னை நடக்க வச்சேன்னா சரியாக போச்சு. அதே போல் அமைச்சு தரோம். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் செங்கப்பள்ளி வச்சுப்பா. செங்கப்பள்ளி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் முதல்ல உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் உடல்நிலையை கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நம்ம வீடு ஒரு விஷயமா கேட்டிருக்கோம், வீடு கட்டணுமா? கட்ட முடியல. அதனால் கருப்பசாமி அங்கேருந்து மண் அள்ளிட்டு வர முடியுமா? விற்கிற இடத்துலேருந்தும் எடுத்துகிட்டு வா, கட்ட முடியாத இடத்துல இருக்கிறதும் எடுத்துகிட்டு வா. அப்போ அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வா, கிட்டவா. அதனால் உடல்நிலையை சரி பண்ணிடுவோம், சரியா? அதனால் வர வியாழக்கிழமைக்கு வரணும். வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நீ கேட்டதோட கருப்பசாமி எனக்கு அந்த இடத்த நல்லபடியாக வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு மண் அள்ளிட்டு வா. இதை கொண்டுட்டு போய் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு தொந்தரவு வரும்போதே ஓரளவுக்கு பகுதி கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றப்போ. கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் போயிடுச்சுப்பா. மேட்டுப்பாளையம் கருப்பசாமி வழக்கம் போலதான், வழக்கம் போல் ஏமாற்றி விட்டான். ஏமாத்தினானா இல்லையா? அதை தண்டமான நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, இவனை நியாயமாக பார்த்தாலாம் சரி வராது, அவன் ஏமாற்ற தான் செய்வான். நீ சொன்ன உறுதியாக அவன் 10 மணிக்கு கொடுத்துருவான் அப்படின்னு. நமக்கு அது தேவையில்லாதது, நமக்கு தேவை நமக்கு கொடுத்த காசு நமக்கு தேவை, அவ்வளோதானே? நாளைக்கு அவன் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி நாளைக்கு போ. நாளைக்கு விட்டு அதுக்கு அடுத்த நாளும் போ. செவ்வாய் புதன்கிழமையும் போகணும். இது கேட்காமலே 3 நாளைக்கு போ. வியாழக்கிழமைக்கு இங்கே வா. இங்கேருந்து வந்துட்டு திரும்பி போகிறதுக்குள்ளே உன் காதுக்கு என்ன நியூஸ் வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு சொல்லு, சரியா? அப்படி இல்லைன்னா நீ இங்கே இருக்கிற இடத்துலையே கொண்டு வந்து கொடுக்கணும். 2 ஆப்ஷன் தான் நீ அவனுக்கு கொடுக்கணும். அதனால் இங்கேருந்து வெளி படிதான்றதுக்குள்ளே ஒன்றும் அவனுக்கு நீ கேட்ட மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வரணும். அவன் எதுக்கு மாலை போட்டிருந்தாலும் சரி, சரியா? நம்மளை அலக்கழித்து ஏமாத்தினான்ல, அதுக்கு உண்டான தண்டனை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையே கொண்டாந்து உங்கள் கையில் காசை கொடுத்துடணும். என்னால் இவ்வளோதான் முடியுது அப்படின்னு. நீ உன்னோட 2 வீலர் எடுக்கணும், அவன் எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டியா? நான் தான் சொன்னேன் மறுபடியும் அதை நம்பாதேன்னு சொன்னேன். இல்லை நான் போய் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்ன. கண்டிப்பாக கிடைக்காது ரம்மானே அது. அதனால் உன் பிள்ளைக்கு வேணும்னா நீ போய் எடுத்து கொடு. அதில் நீ உன் பிள்ளைக்கு சேர்ந்து பலிகடையாக்கிறது. அப்படி வேணால் பண்ணு, இல்லாட்டி 1 மாதம் கழிச்சு கூட எடு. ஆனால் அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எடுத்து கொடுக்க மாட்டேன், கிட்டவா. அவனுக்கு கருப்பசாமியோட ஒரு ஸ்டைல் தான் அவனுக்கு சரி. அதனால் உனக்கு வேண்டி அவனுக்கு டைம் கொடுத்ததெல்லாம் போதுமானது. வியாழக்கிழமை வரைக்கும், நீ திங்கக்கிழமை சொல்லியிருக்கேன், நான் வியாழக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அவன் கொடுத்துட்டான்னா நல்லபடியாக 10 பேர்த்த வச்சு வேலை செய்வேன். இல்லாமல் தான் நம்ம எப்படி இழுத்து பிடிச்சி சுற்றுறோம் அந்த மாதிரி சுற்றணும், நம்மளுக்கு பணம் கொடுக்க வரைக்கும். நான் தான் சொல்லிட்டேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய். இதை நீ பகுதி 2 பேர் ஆளுக்கு பற்றி சாப்பிட்ரு, அதை கொண்டு பாங்கா வச்சுக்க. உனக்கு மைசூர் போனேன்னா ஆர்டரை நான் கருப்பேன் பிடிச்சி கொடுத்தேன்டாமானே. நான் தான் சொல்கிறேனே, அங்கே போனேன்னா உனக்கு ஆர்டர் நான் பிடிச்சி தரேன், கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அதெல்லாம் இப்போ பெரிய விஷயம் இல்லை. இந்த பணத்தை வாங்கணும், ஒரு 30 லட்சத்தை. அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி மாற்றி அமைச்சிருக்கேன். 3 நாள் பொறுமையாக இருக்கு. 4ஆவது நாள் இதுக்கு ஒரு முடிவு. இங்கேருந்து போகும்போது ஒன்று இங்கேருந்து பணத்தோடு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா
அவனுக்கு காதுக்கு உனக்கு ஒரு நியூஸ் வரும், அது என்னன்னு கேட்டு அவனை சொல்லிட்டு போயிரு. யாருக்கு? அவன் கூட கட்டாயம் அவன் கூட போகணும். உன்னையும் சேர்ந்து வித்துட்டு போயிடுவேன். அதனால் அவனால் நீ போகணுங்கிற, நீ தனியாக வேணால் போ, அவன் கூட ஆகாது. இப்படி ஏமாத்துறவங்க கூட மறுபடியும் போகணும், ஏன் முன்னாடியே நீ வந்து கேட்குறீங்க. அவன் கூட போகக்கூடாதுமானே, சரியா? உனக்கு தேவை பணம், உன் பணத்தை நீ வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்தேன். அதனால் நீ அவன் கூட எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு போகக்கூடாது. நீ போகிறதுனா தனியாக போயிட்டு வா, நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து, திருப்பூர் விசேஷம் பண்ணினதோட சரி, அதுக்கப்புறம் திரும்பியும் கூட பார்க்க முடியறதில்ல, இப்படியே இல்லையா? அதனால் விசேஷம் பண்ணினதோட சரி. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போல் 2 பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும். யார் யார்? அதனால் கருப்பசாமி அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாக வாழ வச்சுறேன். அதே மாதிரி நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. அதனால் எப்படியாவது கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துடணும், போய் காலுன்ட்டோம். அதனால் எப்படியாவது கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னொரு 60 நாள் பொறுமையாக இருக்குது. அதனால் கொடுத்த பணத்தை வாங்கிடலாம். அதே போல் நான் கருப்பசாமிக்கு வாங்கியும் கொடுத்துறேன். இந்தா வர்ற வியாழக்கிழமைக்கு வரணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு என்கிட்ட குறுக்க பேசக்கூடாது. அதனால் வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் அதுக்கு ஒரு டைம் போட்டு கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளே அவனே தளாவி வந்து குழப்பம் கொடுத்துற மாதிரி அமைச்சு கொடுத்தாரு, சரியா? இதை அதுக்கு தான் நான் அப்படி இல்லாமல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ல, கருப்பம் கூட வரப்போ. எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் உடல்நலை வந்து சரியில்லைன்னு என்னை வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி இப்போ உடல்நலை எப்படி இருக்கு மகளே? பரவாயில்ல, வரும்போது நடக்கவே முடியாமல் வந்தான், இப்போ பரவாயில்ல. அதே போல் கருப்பசாமி முழுசும் எனக்கு குணப்படுத்தி கொடுத்து எல்லாரும் போல் நல்லபடியாக உனக்கு அமைச்சு தொழிலையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போதும்ல, நான் பண்ணித்தரேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் முழுசாக குணப்படுத்திடலாமா? அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். இந்தா இதை 3 நாளைக்கு இன்னும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். வரும்போது இன்னமும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உடம்புல பிரச்சனை இல்லாமல் உனக்கும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துருந்தாமான. தொழிலையும் இடைஞ்சல் வராது, கருப்பம் கூடவே வரம்பா. கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் நான் வந்து பேக்கரி வச்சுருக்கேன். யாராமான பேக்கரி வச்சுருக்கிறது? குண்டடம் நம்ம பேக்கரி வச்சுருக்கிறோமாப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டாமான. வியாபாரமும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை, போட்டிக்கு நிறையா வந்துடுச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி வாழ வச்சு, அதே மாதிரி கொடுத்த பணம் வேற சிக்கலாகி போச்சு, அது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுக்கணும்ல, போய் காலைல விட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே நமக்கு வியாபாரம் நாளையிலிருந்து உனக்கு படிப்படியாக மாற்றத்தை கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் இன்னும் ஒரு 30 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கும், மார்கழி 30. அது வரைக்கும் வியாபாரம் மந்தமான நிலைமையில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஏறிடும், அங்கே இறங்கிடும், தெரியுமில்ல எங்கேன்னு. அதே போல் நான் கருப்பசாமி அங்கே ஒரு பிரச்சனையும் உருவாச்சுன்னா நீ மட்டும் தலையிடாமல் இரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அது நமக்கு வர வேண்டியது தான், ஆனால் மாற்றி விட்டுறேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் நல்லபடியாக கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து இதை கல்லா போட்டியில் வச்சிரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு ஹெல்ப்புக்கு கிடச்சிரும் பணம்னு எதிர்பார்த்தோம், அந்த பணமும் கிடைக்கலப்பா. அதனால் நம்ம கடன் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் உனக்கு வியாபாரத்துலேயே வருமானத்தை கொடுத்துட்றேன், சரியா? அதில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சுறேன். அந்த பணத்தையும் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, சரி, இந்த மார்கழி 30 முடியட்டும், அதுக்குள்ளே அவனே கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், சரியா? இடையில எப்பாவது பேசுகிற சூழ்நிலை அமைஞ்சு அவங்க கூட பேசு, நான் கூடவே வந்துடுறேன். அதை மடித்து வச்சுட்டு வாப்பா, இதை மடித்து வச்சுட்டு ஓடு. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குளிக்க வை. அதனால் வழக்கம் போல் எல்லாரும் போல் சாப்பிட வச்சா போதும்ல, நான் அமைச்சு தந்துடுறேன். அது இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வந்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் காஞ்சி கோயில் போயிடுச்சுப்பா. காஞ்சி கோயில் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன பண்ணி கொண்டுட்டு வருவேன்?
இங்கே கொண்டாந்து பண்ணணும். எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கொண்டாந்து கொடுக்கணுமா? என் சகோதரன் கேட்குறேன். உங்கள் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். உனக்கு குழப்பத்தோடு இருக்க, குழப்பம் இல்லாமல் சரி பண்ணிடுறேன். சரியா? எனக்கு பிடிச்ச எனக்கு ஒரு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்துரு. அதுபோக எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கணும். எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். இங்கே வந்து எனக்கு செஞ்சு எனக்கு படைப்பு வை. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செய். நான் கேட்டது நீ செய்ய முடியாது. சரியா? உனக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிச்சு அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி எனக்கு செஞ்சு கொண்டாந்து படைப்பு வை. சரியா? உனக்கு அன்னைக்கே உன் பிரச்சனையை தீர்த்து விட்டு நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சிடறேன். வர வியாழக்கிழமைக்கு அதை நீ செய்யணும். சரியா? உனக்கு என்ன தோணுனாலும் சரி, நான் சொல்லி நீ செய்யக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், நீ என்கிட்ட சொல்லவே வேணாம். நான் சொன்னதை மட்டும் நீ செய். உனக்கு நான் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? கிட்டவா ஒன்றை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. உன் பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். வியாழக்கிழமைக்கு வந்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நான் சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்சது எனக்கு கூட இங்கே வந்து செய்யணும். நான் கருப்பசாமினுக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். சரியா? இப்போ எல்லார்த்தையும் நான் வந்து பொங்கல் கேட்டேன். எனக்கு பொங்கல் வேணாம், உனக்கு பிடிச்சது இங்கே வந்து செய்யின்னு இருக்கேன். அதனால் எனக்கு கறிஞ்சோறும் வேண்டாம். சரியா? அதனால் உனக்கு வேறு ஏதோ ஒன்று பிடிச்சது நீ செய்யணும், இங்கே வந்து செய்யணும். சரியா? நான் கருப்பன் கூடவே வரம்போ உன் பிரச்சனை நான் தீர்த்து கொடுத்துருவோம்போ. கருப்பசாமி மறுபடி இடுவாய் பயிற்சிப்பா. இடுவாய் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது தோட்டத்து பிரச்சனையை நமக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துடணும். அப்படித்தானே? என் மக இப்போ எப்படி இருக்கா? ஞாபகம் வேணால் மறைக்கலாம், ஆக மொத்தம் உடல்நலை ஓரளவுக்கு இப்போ தேடி வந்திருக்குமே. வந்துருச்சுல? தேடிடுச்சு. அதே போல் நான் கருப்பசாமி ஞாபகம் மறதையில் இல்லை, நான் கொடுக்குற கனியை கொண்டு சாப்பிட கொடுத்துரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல, அதை வாழ வச்சிடறேன். அதே மாதிரி அங்கே போய் பொங்க வைக்கலாமா? வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. பிரச்சனை மறுபடியும் வேறு மாதிரி வந்துடும். அதனால் அது உனக்கு சரி வராது. அது நாள் கடந்து போச்சு. அதனால் இப்போ வச்சு வருஷம் என்ன? சும்மா வருஷம் கணக்கு மட்டும் சொல்லு. இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் வைக்கலாமா? கண்டிப்பாக ஆகாது. அதனால் 2 அர்த்தம் உங்கள் கண்ணில் கனவில் காட்டியிருப்பேன். ஒன்று இடையில படம் போட்டிருக்கணும், ஒன்று உள்ளே இறங்கியிருக்கணும். இறங்கின மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்போ இறங்கும்போது மேலே ஏறலாம்னு மேலே பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி ஏற முடியும்? அப்போ இங்கே வச்ச என்ன ஆகும்? மறுபடியும் குழியில் விழுந்துருவான். அதுக்கு தான் 2மே அடையாளம். அதனால் நீ என்ன பண்ணுற? ஒன்று உன்னோட என் சகோதரிக்கிட்ட கொண்டுட்டு போய் வை, இன்னும் குலதெய்வத்தை. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கொண்டாந்து வை. சரியா? ஒன்று இங்கே வை, இல்லைன்னா என் சகோதரிகிட்ட கொண்டு போய் வை. 2ல் உனக்கு எங்கே தோணுதோ அங்கே வைக்கலாம். இங்கேயும் வைன்னு சொல்ல, அங்கேயும் வைன்னு சொல்ல, உனக்கு தோன்ற பக்கம் வச்சிரு. அதே போல் உன்னோட தோட்டத்து பிரச்சனையை கருப்பசாமி வந்து இந்த ஜனவரி பிறக்க வரைக்கும் பேச வேணாம். அதுக்கு மேல் கொண்டு அவன் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அவன் விற்கிறதுக்கு ரேட்டு பேசிட்டு தான் இருக்கான். சரியா? காதுக்கு வந்திருக்குமே. இதுக்குள்ளே வந்து என்னென்னவோ பண்ணி வச்சுட்டு அவன் என்ன பண்ணினாலும் சரி, நம்மளுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்துடும். அதுதான் நான் சொல்லிட்டேனே, இடம் என்னோடதுனே வச்சுக்க. உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நான் உனக்கு வர வேண்டியதை வர வச்சா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி நம்மளதில் வேற ஒரு சொத்து பிரச்சனை ஓடுது. அப்படி தாண்டாமானே? அதனால் அது முயற்சி ஒன்றா வரும்னா ட்ரை பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதுதானே? அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நமக்கு வரும். பணம் கொடுத்து வாங்கிட்டவங்க எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய இடத்த உனக்கு அதை வந்துடும்ன்ற, நீ அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம்ங்கிற. சரியா? அது பணமாகவே பொருளாகவே ஆக மொத்தம் வந்துடும். அதனால் அதையும் விட்டுற வேணாம். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் மகளுக்கு கொடுத்துடணும். பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அந்த ஞாபக மறதியெல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி ஜனவரி பிறக்க வரைக்கும் அந்த இடத்த பிரச்சனையை பற்றி, உன்னோட இடத்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது. உன்னோட இடத்த பற்றி நாளைக்கே பேசலாம். சரியா? அதே மாதிரி அங்கே கொண்டுட்டு போய் பொங்க வைக்கிற வேலையை ஆகாது. 2ல் ஏதோ ஒரு பக்கம் வச்சிடணும். அது அமாவாசைக்குள்ளே வச்சிடணும். நீ கேட்டதோட எல்லாரும் போல கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் அரை வயிறு கஞ்சி உனக்கு நிம்மதியாக கொடுத்தா போதும்ல. இப்போ இந்த 2 மாதமாக கொடுத்துருப்பேனே,
இருக்குல்ல, அதனால் பெருசாக உனக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுவும் 2026 முடிகிறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். கூடயே வரும்போது ஒன்றை நீ 2 பேரும் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடும், அதை கொண்டுட்டு போய் மகளுக்கு கொடுத்துரு. சாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது என் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக நான் வாழ வைக்கணும்ப்பா, அப்படி இல்லைன்னா கொன்று. அப்படித்தானே? அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி பார்த்தேன். அதனால் சரிப்பா, இது பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் குடும்பத்தில். 2 மாதத்துக்கு மேலே உன் மனைவி வந்து நம்ம செய்கிறது தப்பாக சரியான அவளே புரிஞ்சு நடந்துக்க விடாமானு. அதனால் அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, உன்னை சொல்லியும் குத்தம் இல்லை. அதனால் பிரச்சனை ஆக மொத்தம் தீர்த்திடலாம். அதே மாதிரி நமக்கு தொழில் நிரந்தரமான தொழிலும் கிடச்சிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்ந்துடும். அதே மாதிரி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிற காலம் எப்போ வரும்? சித்திரை மாதம் பிறக்கணும். சரியா? அதனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துடலாம். அதை பற்றிலாம் பயப்பட வேணாம், போய் காலையில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு வேலையை நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி சண்டையும் இன்னும் 2 மாதத்துக்கு மட்டும் நீ கொஞ்சம் அனுசரித்து போ. பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக அதையும் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு பிள்ளைகளை நீங்கள் 3 பேர் வரணுங்க. அவள் வந்தால் கூட்டிகிட்டு வா, வரலின்னு விட்டுரு. நான் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் மட்டும் கட்டி விட்டுரு. இப்போ இடம் மாற்றிட்டியா, அதனால் இருப்பிடத்தில் கொண்டு கட்டி விடு. நான் கருப்பசாமி யாருங்கிறது சீக்கிரமாக உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன். போ, நான் தான் மாற்றி தரேன்ட்டேனே. 2 மாதம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் பிரச்சனை வராது. நான் கூடவே வரணும். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும், எந்த இடத்துல வராது. கருப்பை நான் கூடவே வரணும். இந்த ஊருப்பா மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வீடு கட்டணுமா? பேஸ்மெண்டம் போட்டாச்சா? கார்த்திகைக்குள்ளேயே போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ கடைசி வரைக்கும் நம்ம கேட்குற இடத்துல பணம் கிடச்சிடணும். அதனால் பால் காய்ச்சிடணும். எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உனக்கு அமைச்சு தரணும். இப்போ வியாபாரம் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா போயிருக்குமே. போயிருக்கு, போய் காலையில் வந்துட்டோம். எவ்வளோ கருப்பசாமி வியாபாரமும் உனக்கு நீ போடுற முதல் வீண் போகாது. நல்ல வழியாக வருமானத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து இடத்துல சவால் விட்டு அவன் வீடு கட்ட முடியாதுன்னு இப்போ எப்படி பேச மாட்டேன் கட்டுட்டேன். அதுதான் கருப்பை நான் கூட இருக்கேன். அதனால் யார் போட்டிக்கு வந்தாலும் சரி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கட்டி கொடுத்துறேன். நியாயம் எங்கே இருக்கு அங்கே நான் கருப்பை நிற்பேன். இந்தா இதை கல்லாப்பட்டியில் வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் மகன் வந்து ஓவராக அடிக்கிறானப்பா கட்டியில். இந்தா ஒன்றை கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுல புழிஞ்சு விட்டுரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் நீ கேட்டது போல கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன், நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். 2 பேரும் சாப்பிட்றணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். வரம்போ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு சாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் தொழிலாளருக்கு 4 பேர் வரணும். அப்புறம் சொல்லு. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வேலை அமையணும். அப்படி தானே? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதனால் வேலை வந்து மார்கழி 2ஆம் தேதிக்கு மேலே வேலை அமைஞ்சிடும். சரியா? ஓரளவுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்குண்டான வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துறேன். இப்போ பகுதி அப்பப்போ உடல்நிலை வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது. அப்படி தானே? ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கணவர் வீட்டு விட்டு நான் வெளியில் வர நீங்களாம் இருந்துக்க அப்படின்ட்டேன். அதுதானே? அதில் போனது மறுபடியும் பிரச்சனை உள்ளே வந்துடும். அதில் ஒன்று இந்த பக்கம் வா. அதனால் பிரச்சனை இன்னையிலேருந்து குறைஞ்சிரும். இந்த அதை குடி, இதை தள்ளி விடமான. மூணு நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். வியாழக்கிழமை மணிக்கு என்ன இடத்துக்கு வந்து பாரு. வர்றதுக்குள்ளே வழி சுத்தமாக நின்று ஒரு சைடு. சரியா? அதனால் வழியை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். பெருசாக தொந்தரவும் வராது. அதனால் நீ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. சரியா? நான் உனக்கு கருப்பசாமி உனக்கு கூட இருந்து மருத்துவம் இல்லாமல் நான் கருப்பசாமி காணிலே உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு நல்ல தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டேன் மோனே. சரியா? சரி, வந்து பார்த்துட்டு போ. நான் கூட வரம்போ.
தாராளமாக அதுக்குண்டான முயற்சி கிடச்சிருமிடமானே. நான் கருப்பேன் கூட வரம்போ. சாமி மறுபடியும் ஸ்ரீரங்கம்பாளையம் முயற்சிப்பா. சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்தல கருப்பசாமி எப்படியோ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியோ எனக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சு அப்படின்னா என் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் வக்கீல் மாற்றணுமா, சரியா? அதனால் இந்த வக்கீல் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டானே. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், கரெக்டான பதில் வருதா? வரல. அதனால் வக்கீலை மாற்றணும். அப்படின்னா நான் அதுக்கு உண்டான வேலையை பண்ணி கொடுக்க சொல்லு. இப்போ வரைக்கும் அது கிடப்பில் தான் போட்டிருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான வேகத்தை பண்ண சொல்லு, சரியா? அப்படி இல்லைன்னா கேஸ் நம்பர் எழுதிட்டு வந்து என் படியில் என் காலில் மேலே வை. அப்போ நீ அது வந்து சரியில்லைன்னு தப்புன்னு நடக்குது. அது எப்படி கொடுக்காம போயிடுவேன்? நீ வக்கீலே மாற்ற வேண்டாம், கேஸ் நம்பர் கொடுன்னு கேளு, சரியா? நீ என் பாதத்தில் கொண்டாந்து வை. உனக்கு அதே வக்கீல் உனக்கு நல்ல வேலை செய்கிற மாதிரி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எனக்கு அந்த நம்பர் எனக்கு வரணும். நீ கேட்டதோட நான் கருப்பசாமி கேட்டால் கொடுக்குற மாதிரியும் உனக்கு நான் பண்ணித்தரேன். நாளைக்கே போய் பேசுகிறேம்மாண்ணே. யாரைய? நான் இந்த பணப்பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். அதனால் உன்னை தப்பாக பேசி தப்பாக திட்டி அங்கே அவமானத்தோடு ஒரு வேலை போய் செய்கிறோம் அப்படின்னு டெய்லி என்கிட்ட என் காலடி வந்து அழுதுட்டு, உன்னோட இருப்பிடத்தில் கருப்பசாமி என்னைய வந்து இப்படி அவமானப்படுத்துகிறானே அப்படின்னு நீ வந்து அழுது இல்லை, அழுதங்காடித்தியாக உனக்கு வந்து பதவி மறுபடியும் கொடுத்துருக்கேன். அதனால் உனக்கு வேலையை மாற்றி அமைச்சிருக்கிறேன்னு, அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதைக்கே ரிவர்ஸ் பின்னாடியே போகிறேன். அதனால் தக்க தண்டனை பேசணுக்கு யாராக இருந்தாலும் கொடுப்பேன். அதனால் நாயம் எங்கே இருந்தாலும் கருப்பேன், அங்கே நிற்பேன் கிட்டவா. அதனால் இப்போ உத்தரவு அந்த கேஸுக்கு மட்டும்தான் கருப்பம் கூட வரம்போ. அந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் ஆரம்பிக்கிற ஓரத்தில் நின்றுச்சு. அப்படி இடமான ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் தயாராக போனோம், செஞ்சாச்சு, அப்புறம் நின்று போச்சு. அது அவன் மேலே மிஸ்டேக் தானே, உன் மேலே இல்லையில. அதனால் கருப்பசாமி அதெல்லாம் பயப்பட வேணாம், மீண்டும் அதே இடத்துல நம்ம செய்வோம். அதை நீ சொல்லக்கூடாது ரமானே. உனக்கு வேலை கொடுக்குற ஓனர் கொடுத்தா நீ செய்யறதுக்குண்ணே செய்யலாம்ல. நான் அதெல்லாம் கேட்கல. உனக்கு ஓனர் வேலை கொடுத்தா நீ செய்வில்லை, அவ்வளோதான். அந்த ஆள் கூப்பிட்றியான், இன்னும் ஒரு வாரத்தில் கூப்பிடுவான் பாரு. அதுக்குண்டான வாய்ப்பும் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி இப்போ வேற ஒரு வேலை 2 வேலை வர்ற மாதிரி இருக்குது. அந்த வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல இப்போ காலன்ட்டு. அதனால் அவளை மட்டும் உள்ளே விடப்படாது. அதுதான் சொல்லிட்டேன், அதை உள்ளே விட்டேன்னா எல்லாம் போயிடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி எல்லாரும் போல உனக்கு அமைச்சு தரேன். மறுபடியும் உள்ளே வர்றதுக்கும் எல்லா முயற்சியும் எடுப்பான். அதுக்கு தான் சொன்னேன், எல்லா முயற்சியும் எடுப்பான். எந்த முயற்சி எடுத்தாலும் அது உள்ளே விடக்கூடாது. உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறப்போ அடுத்த வாரம் என்னை வந்து பார்க்குறக்குள்ள உனக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஆரம்பிச்சுட்டு என்னை வந்து பாரு, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்குள்ளேயே உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு வந்துடலாம். நீ அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறப்போ அதுக்கு இப்போதைக்கு உத்தரவு இல்லைடாமானே. அதனால் நான் சொல்லும்போது நீ போ, கூட வரப்போ. இது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும், கூட வரப்போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ புதுசாக ஒவ்வொரு சிக்கல் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அப்படித்தானே? அதனால் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு வந்து பொங்கல் வை, அன்னையோட உன் சிக்கல் தீர்ந்துடும், சரியா? வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து பொங்க வை. அதுவோ தை மாதம் பணம் கிடைக்கும், கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிடலாம், சரியா? அதனால் அதெல்லாம் ஒன்றும் தடுங்கல் வராதுராமானே. அதனால் இப்போ அடுத்த மாதம் ஆகாது. அதனால் தை ஆரம்பிச்சிடலாம். அதுக்குண்டான வழி அது வரைக்கும் இப்போ செய்கிறதுல வருமானம் நிற்கணும், லாபம் நிற்கணும். அதனால் கைக்கு வந்து இப்படியே போயிடுது. அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சது 5 நாளைக்கு இருக்க தவறாமல் வரணும்ன்றிருக்கேன். 13 மாதத்துக்கு நம்ம கரெக்டாக வர்றோமா? சூழ்நிலை வர முடியலன்னா அங்கிட்ட கதை சொல்லக்கூடாது. அவன் வெளியூர்லேருந்து வந்து என்னை வந்து பார்க்க காத்து கிடக்கேன். நீ இவத்துக்கு இருந்தியா வர மாட்டேன், நீ பதில் சொல்லு. யாரோ ஒருத்தர் தான் வர சொன்னேன், குடும்பமே வரணும்னா நான் சொல்லலை.
உனக்கு சிக்கல் இருக்கிறதுனால தான் சொன்னேன். இப்போ நீ வந்துட்டு இருக்க வரைக்கும் உனக்கு தொழில் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சுல. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கேப்பு விட்டான், இப்போ எப்படி இருக்கான்? சுலவாயிடுச்சு. அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன், சுலவானதும் பத்தாமல் இப்போ சிக்கல் வேறு உருவாகுது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாமல் கட்டி உருண்டுக்கணும், அப்படித்தானே? அதனால் எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் ஒரு 4 பொண்ணு வந்துச்சுப்பா, அது அமையலை, மீண்டும் மறுபடியும் பொண்ணு வரும் சித்திரை மாதத்துக்குள்ளே. ஆக மொத்தம் அதை அமைச்சிடலாம். அதனால் இதை கொண்டு யாரும் கைப்படாமல் நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடு. என் ஜாம்பளை மட்டும் எடுத்துக்க, கனி மட்டும் கொண்டு கட்டிடு. வர வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து பொங்கல் வை. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தந்துடுறப்போ நான் தான் பண்ணித்தரேன்ட்டனே. அதனால் நீ பொங்கல் வை, நான் உனக்கு நான் அதை சொல்கிறேன். இதை ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிட்றமானே, ஒன்று உன்னோட கம்பெனியில் வச்சுக்க. சாமி மறுபடி வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, சிங்கர் டெய்லராப்பா. யார்? நீ டெய்லர். போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். முயற்சி பண்ணி பார்த்தாலும் என் கண்ணுக்கே சிக்க மாட்டேது. அப்படித்தானே? என்ன முயற்சி பண்ணுறான்? அப்புறம் வருமானத்துக்கெல்லாம் இப்போ நான் வரவே இல்லை. முயற்சி பண்ணி தொலாவி பார்க்குறது. என்ன தொலாவற? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் தொலாவறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். அதனால் வருமானமெல்லாம் நாளையிலேருந்தே கொடுத்துருவேன்டாம்மானே. நீ அதெல்லாம் பயப்படாத. கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி கொடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு வரன் தொலாவி கொடுக்கணும். இப்போ அதுதான் முக்கியம். சரியா? அதுக்கு தான் இப்போ நான் கூப்பிட்ருக்கேன். நான் தான் நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தேன், என் கண்ணுக்கே தென்படலைன்னு சொன்னது அதுதான். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா சரி, வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுட்டு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போல் ஆடிலிருந்து ஆவணி மாதம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா? நல்ல வரனா நான் அது கூட அமைச்சிட்றேன். இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே அமையேன். இப்போ நம்ம கையில் ஒரு பைசா இல்லை. அப்போ இதெல்லாம் அமைஞ்சு வரும்போது காசு என்ன பண்ணுறது? அதனால தான் ஆடிலிருந்து ஆவணி வரைக்கும் அதுக்குள்ளே கையில் காசும் வந்துடும், வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக கடனை கட்டி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு கருப்பசாமி எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? கட்டாயம் இருக்குது. நான் கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். இதை செலவு பண்ணாமல் பாங்காக வச்சுக்க. இந்த முந்தானி பிடி, இதை செலவு பண்ணாமல் வச்சுக்கணும். இன்னையிலேருந்து உன் பொருளாதார பிரச்சனை தீர்ந்துருச்சு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் இது வரைக்கும் நிற்காது, நாளையிலேருந்து உனக்கு நிற்கும். சரியா? அதனால் இதை மகளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுண்டாமானே. இன்றைக்கே வந்துடுவேன் உன் கூடவே. நாளையிலேருந்து உன் பிரச்சனை படிப்படியே தீர ஆரம்பிச்சிடும். ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் மகளுக்கு திருமணம் பண்ணிடலாம். நாளையிலிருந்து இன்னும் 3 மாதத்துலேயே அமையும். இப்போ கையில் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போதைக்கு நான் பெண்டிங் வச்சுருக்கேன் திருமணத்தை. ஆடிலேருந்து ஆவணிக்குள்ளே கையில் காசும் வந்துடும். இன்னொருத்தன் உதவிக்கும் வருவேன். அதே போல் நான் கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வந்தது சரியில்லை, இப்போ பார்த்து வச்சுருக்கிறது சரியில்லை. அதனால் அது வேணாம். சரியா? அடுத்ததை பார்த்துடலாம். அடுத்தது வந்ததுன்னா சொல்லு, சரியாக வரும்னா அதுவும் சரியாக வரும்னு சொல்கிறேன். இப்போ கொண்டுட்டு போய் விட்டேன் அப்படின்னா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ருவேன். கடைசியில் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கணும், அந்த சூழ்நிலை வரும். அதனால் ஒருத்தனை மட்டும் முன்னாடி வருவேன், எல்லாம் போட்டு கட்டிட்டு போகிற அளவுக்கெல்லாம் எல்லாம் பேசுவேன். ஆனால் அது சரி வராது மகளை. அதனால் நின்று நிதானிச்சு பேசு. இல்லை மீண்டும் மறுபடியும் அதுதான் பார்க்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை வா, அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்க்குறேன். சரியாக வரும் அப்படின்னா முடிச்சிடலாம். வியாழக்கிழமை வரைக்கும் உறுதிமொழி சொல்ல வேண்டாம். குடையவரம்பு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. கிழமை மாடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வருமானம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி. பேசாமல் இருக்க சொல்லப்பா. போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம டீ கடை வச்சுருக்கான். அதில் போதிய வருமானமும் போட்டி பொறாமையும் நிறையா இருக்குது. நாளை இருந்து போட்டி பொறாமல் குறைஞ்சிருமுடாமானே. சரியா? அதை பற்றி நீ பயப்பட வேணாம். அதே மாதிரி நல்ல வரனா வேணும். மார்கழி 10ஆம் தேதிக்கு மேலே இருந்து வர சித்திரை மாதத்துக்குள்ளே உறுதிமொழி பேசி முடிச்சிடலாம்.
நமக்கு நினச்ச மாதிரியே நல்ல பிள்ளையாக வந்துடும். ஒன்றை அறுத்து போட்டுரு, ஒன்றை மகளுக்கு கொடுத்துரு, ஒன்றை கல்லாப்பட்டியில் வச்சிரு. இன்னும் இருந்து கருப்பசாமி நான் கூடவே வந்துடுறப்போ, கருப்பன் கூடவே வரப்போ